வணக்கம். அன்புள்ள தமிழ்நாட்டில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். என்னன்னாக்கா, எல்லாரும் இப்போ விஜயா பிஜேபியா அப்படிங்கிற ஒரு கூட்டணியில் சில பேர் இருக்கீங்க. அதாவது நாம் ஒரு சில விஷயங்களில் மரியாதையாக கொஞ்சம் பார்க்கணும். மரியாதை இருக்குல்ல, மரியாதை இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு உண்டான மரியாதையை நம்ம பார்க்கணும். தினகரன் டிடிவி அவர்கள் இப்போ 10 வருஷமாக என்ன எம்எல்ஏவாக வச்சுருக்காரு? இல்லை, இந்த எம்எல்ஏவும் இன்னும் சும்மா தானே இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப போய் ஏன் அந்த மாதிரி எம்எல்ஏ இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் கட்சிக்கு போகிறீங்களா? ஒன்றும் புரியல. நாம் சேர வேண்டியது ஒன்றும் மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல நிற்போம். நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து வந்தார், உங்களுக்கு எந்த விதத்துலேயும் திமுக உங்களை யாரும் அசிங்கப்படுத்தலை. நீங்கள் எவனா பேசியிருக்கான், திமுக 1000 பேசியிருக்கலாம். இது 1000 பேர் திமுகக்காரன் அண்ணா திமுக பேசுகிறோம், அண்ணா திமுக பேசுகிறோம், இது இயல்பு. ஆனால் நீங்கள் மான மரியாதையோடு இருக்கணும். அப்படின்னாக்கா திமுக கட்சிக்கு போகலாம். நீங்கள் போய் ஒரு 5 சீட்டு தாங்கன்னு கேட்கலாம். புரியுதுங்களா? அதே போல் ஓபிஎஸ் அவர்களையும் சொல்கிறேன். பிஜேபிக்கு நீங்கள் போய் சேர்ந்து பிஜேபி இங்கே ஆளாக்கி விட்டீங்கன்னா நாளைக்கு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நீங்கள்லாம். புரியுதுங்களா? நாளைக்கு இப்போவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நாம் ஆங்கிலேயன்ட்டு அடிபட்ட மாதிரி இவங்கள்ட்ட அடிபட்டு கிடக்கணும். அடிமையாக தான் போவோம். ஆகையால் நமக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லைன்னா வீணாக போயிடும், தமிழ்நாடு வீணாக போயிடும். அதை புரிஞ்சுக்க நடங்க. காசுக்கோ கட்சிக்கோ அந்தஸ்துக்கோ ஆசைப்பட்டு நிறையா தவறு செஞ்சிடாதீங்க. உங்களை ஒரு கட்சி வேணான்னு சொல்லிச்சுன்னா அதோட தாய் கழகம் எதுனா திமுக தான். திமுகவில் போய் ஆதரவு கொடுங்க, திமுகவில் போய் சேருங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் சீட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. ஓபிஎஸ் அண்ணன் நீங்கள் ஒரு 2 சீட்டாவது கண்டிப்பாக வாங்கலாம், தருவார். எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் தேனியில் தான் நிற்கணும், மதுரையில் தான் நிற்கணும் இல்லை, உங்களை சென்னையிலே நிற்க வச்சு கூட ஜெயிக்க வச்சுருவாங்க திமுககாரங்க. திமுகவில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அது ஒன்று நினச்சிக்கோங்க. அதே மாதிரி டிடிவியும் சொல்கிறேன், உங்களுக்கும் சீட்டு கிடைக்கும். நீங்களும் ஒரு 3-4 சீட்டு கேட்டு வாங்கலாம். வாங்கி நீங்களும் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 3-4 எம்எல்ஏ வச்சுக்கலாம். ஆகையால் நீங்களும் கண்டிப்பாக திமுகவுக்கு ஆதரவு கொடுங்க. பிஜேபிக்கு எக்காந்த கூட ஆதரவு கொடுத்து நாளைக்கு துரோகிங்கிற பேரை வாங்கிடாதீங்க. ஆமாம், நீங்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்கிறீங்களா, நாளைக்கு நீங்கள் தமிழ்நாட்டின் துரோகி ஆயிடுவீங்க. நாளைக்கு பிஜேபியை கொண்டாந்து நீங்கள் ஆளை வச்சுட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் துரோகி ஆயிடுவீங்க. நீங்கள் விஜய் யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய்லாம் உங்கள் வயசுக்கு தகுந்த ஆளாங்க போய் சேர்றதுக்கு. நேற்று நான் ஒரு வைகோ தனியாக கூப்பிட்டா கூட நீங்கள் போகலாம். புரியுதுங்களா? ஒரு நாம் தமிழ்நாட்டை போய் சேரலாம், இல்லை கம்யூனிஸ்டோட போய் சேரலாம். இப்படி சேருங்க. கட்சி ஆரம்பித்து அவங்களாம் எம்எல்ஏ அவங்களாம் இருந்தவங்க ஒரு தராதரம் இருக்கணும் யாருக்காக இருந்தாலும். அதனால் நீங்கள் போய் விஜய் ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் அவங்க ஜெயிக்காமல் இன்னும் எதுவுமே இல்லாதவங்கள்ட்ட போய் நாளைக்கு அவங்க தான் ஃபார்மில் வந்துடுவாங்கன்னு நினச்சி போய் சேர்றீங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு 25 சீட்டு கிடச்சிரும், அதில் ஒரு 5 சீட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது கேவலம். தோற்று தான் போவீங்க, கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க, ஜெயிக்க மாட்டீங்க. ஆசை தான், வீணாக போயிடுவீங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி உங்களை பேசுகிற லெவலில் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு இடம் கொடுத்துக்காதீங்க. திமுகவில் கூட நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் சீட்டே கேட்காட்டியும் பரவாயில்ல, திமுகவுக்கு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு அது ஒரு மறைமுகமாக ஏதோ நடக்கும் உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் கட்சி வச்சு நடத்துறீங்க, அந்த கட்சி வச்சு நடத்துறதுக்கு உண்டான அமௌண்ட்டாவது உங்களுக்கு வேணும்ல, சும்மா கிடையாது கட்சி வச்சு நடத்துறது. ஆகையால் உங்களுக்குன்னு ஒரு 2-3 சீட்டை கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓபிஎஸ்க்கு 2 சீட்டை கேளுங்க, கிடைக்கும், தருவாங்க திமுகவில். ஆனால் ஜெயிக்க வைப்பாங்க. பாடுபடணும், உங்கள் ஆளுங்களும் பாடுபடணும். அவங்க கண்டிப்பாக திமுககாரங்க மூச்சாக நின்று உங்களை ஜெயிக்க வைப்பாங்க.
திமுக ஆதரவு தாங்க. எக்காரணத்தை கொண்டு விஜய்கிட்ட போயிடாதீங்க, பிஜேபிகிட்ட போயிடாதீங்க. ஆமாம், இல்லையா திமுகவோட போக முடியாது, சீமான்ட்டையாவது போய் சேருங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த அளவு கட்சி ஆரம்பித்து கத்துறாரு, எல்லாம் தெரியுது, ஏதோ பேசவாது தெரியுது அவருக்கு, புரியுதுங்களா? சீமான்ட்டையாக போய் சேர்ந்துருங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். போயும் ஒரு விஜய்கிட்டயோ பிஜேபிகிட்டயோ கொடுத்து சேர்ந்து நீங்கள் வீணாக்கிறாதீங்க, கெட்ட பேர் வாங்கிறாதீங்க. ஓபிஎஸ்க்கும் சொல்கிறேன், டிடிவிக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி தான் சசிகலா அம்மாவுக்கும் ஒரே வார்த்தை, நீங்கள் எதுலேயும் ஆதரவு தர மாட்டீங்க, நீங்கள் கட்சியும் ஆரம்பிக்க மாட்டீங்க, நீங்கள் தனியாகவே இருங்க, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே போனால் ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் போவீங்கன்னு முடிவாயிடுச்சு. ஆனால் பிஜேபி உங்களை ஆட்டி படைக்குது, பிஜேபியில் போய் சேர்ந்துடாதீங்க, பிஜேபிக்கு ஆதரவு தராதிங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன், ஒரு 2 சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. இந்த செங்கோட்டையனை வச்சு அவங்க வேணால் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க, புரியுதுங்களா? ஒரு நேர்மையான கட்சியாக இருந்துச்சுனாக்கா தனிச்சின்னு ஜெயிச்சு காட்டுங்க. யாரையும் அடுத்த கட்சிக்காரங்களும் எல்லாத்தையும் ஃப்ராடுன்னு சொன்னால்தான் வந்தாலும் யோக்கியமான கட்சி, புதுசாக ஆரம்பிக்கிற கட்சின்னு தானே சொன்னார் விஜய். தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும். யாரும் எந்த கட்சியிலேருந்து யாரையும் சேர்க்கக்கூடாது. தனியாக நின்று உடைய ஆளை காட்டு. நீ உன் ரசிகர் மன்றத்தை நீ நம்ப மாட்டேங்கிறிய. உன் ரசிகர் மன்றத்தை முன்னாடி எல்லா மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் உனக்கு ரசிகர் இருக்காங்க. ரசிகரை முன்னேற்றி தான் நீ ஓட்டு கேட்கணும். தவிர இன்றைக்கி என்னடா நான் நாஞ்சில் சம்பத்து அவன் 4 கட்சி 5 கட்சிக்கு போனவனை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பேச்சாளர். நான் கூட தான் பேசுவேன், மீடியாவில் பேச தெரியும். பூனா சூனா பச்சை கிச்சையான்னு பச்சையாக பேசுகிறான், பெரிய ஆளாகிடுவானாங்க. அவன்லாம் ஒரு ஆளாங்க. காசுக்காண்டி திங்கிற நாய் அதெல்லாம். எங்கிட்ட மதிப்பு இல்லைன்னா எங்கிட்ட காசு தராங்களோ அங்கிட்டு போய் ஒட்டிட்டு கிடக்கும். நான் ஒரு பேச்சாளர், நல்லா பேசுவேன்னு ஒரு வருமானத்தை கொடுங்கன்ட்டு, புரியுதுங்களா? இங்கே நின்று ஜெயிக்க வச்சுருங்க. நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா, புரியுதுங்களா, என் குடும்பமே உங்கள் காலில் விழுவும். இல்லை என் குடும்பமே வந்து உங்கள் முன்னாடி வந்து மொட்டை அடிச்சுக்கிறோம். நாஞ்சில் சம்பத்தை எங்கேயா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டிங்கனாக்கா, புரியுதுங்களா? சும்மா 10 பைசா உதவாதான் கட்சிகள் நீலாம் சேர்த்துட்ருக்க டிவியில். சும்மா பேச்சாளர் தான் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, நல்லா தெரியும். இருந்தாலும்னா கட்சி உருப்படாது, ஏன் வச்சுக்கோங்க. அதே போல் செங்கோட்டையன் நீங்கள் சேர்த்துருக்கீங்க. செங்கோட்டையன் மான மரியாதை இழந்து போய் அந்த அளவுக்கு உங்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் கொண்டாந்து கூட சேர்ந்துருக்காரு. அந்தாலாம் எங்கே போய் சேரணும்? போய் சேர வேண்டிய கட்சி வேறு எங்கேயா போய் சேரணும். இல்லையா தனித்து இருந்தாலும் சும்மாவே கிடக்கணும். இல்லை தனித்து போட்டு தைரியமாக. அதுதான் அந்தாலும் எத்தனை வருஷம் தாய் தகப்பனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி செங்கோட்டையெல்லாம். பெத்த தாய் தகப்பனுக்கால பெத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செஞ்ச கதை தான் அந்தாள். உனக்கு ஈடு இல்லை, உனக்கு செங்கோட்டையன் ஈடான இல்லை. பன்னீர்செல்வம் பழனிசாமி உனக்கு ஈடான ஆளே கிடையாது. பழனிசாமி அப்படிங்கிற தனியாக நீ ஜெயிச்சு காட்டு. ஓ மக்களை ஓ ஏரியாவை நீ நம்பி தனியாக சுயேட்சையாக ஜெயிச்சு காட்டு. சுயேட்சை எம்எல்ஏ அப்போ அதுக்கப்புறம் ஆதரவு யாருக்காவது. என்னையா அப்படி இருக்க? பழனிசாமிக்கு சேர்த்து செங்கோட்டையனுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். செங்கோட்டையனர்களே, நீ செஞ்சது பெரிய துரோகம். பெத்த தாய் தகப்பன துரோகம் செஞ்ச மாதிரி. நீ நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், இத்தனை வருஷத்து அரசியல்வாதி நீ சொல்லிக்கிறீங்கள, இருந்தால் அந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே நீ வந்து கட்சியை விட்டு விலகணும். பிறகு சுயேட்சையாக நிற்கணும். இல்லை திமுகவுக்கு போகணும், தாய் கழகத்துக்கு போகணும். அதுதான் மரியாதை. ஆமாம். இல்லையா நீ தனி கட்சி ஆரம்பித்து தனியாக நீ ஏற்பாடு பண்ணணும். அது உனக்கு மரியாதை. போய் நேற்று வந்த பையன்ட்ட போய் சேர்றீங்களையா? நீங்கள்லாம் என்னையா கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஆளுங்க. கேவலமாக இருக்குது. அதாவது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த கவுண்டமணி சொல்லுவாள், அரசியலில் வந்து எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் போய் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சகஜமாக பார்ப்பாங்க. அந்த கதையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வயசு வித்தியாசம் வேணாம் போய் சேர்றதுக்கு. ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு அந்த ஆள்கிட்ட போய் சேர்றீங்க. நீங்களாம் கேவலமாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக தாவேக்கா வரும். சும்மா கருத்து கணிப்புலாம் போட்டுருக்காங்க, நம்பாதீங்க. 2 சீட்டு கூட வராது. அதே மாதிரி வந்தாலும் செங்கோட்டையனுங்கிற அந்த ஒரு சீட்டு மட்டும்தான் அந்த இடத்துல வரும். அதுவும் மாற்றம் கிடையாது. புரியுதுங்களா? அந்த செங்கோட்டையன் நிற்கிற ஒரு சீட்டு மட்டும்தான் வரும்.
இந்த விஜய் நிற்கிற ஒரு சீட்டு வரும் எங்கேயாவது, 2 சீட்டு தான் வரும், வேறு எங்கேயும் யாரும் ஜெயிக்க முடியாது. அது வேணால் 100% சொல்கிறேன் அடிச்சு. 2 சீட்டுக்கு மேலே வேறு எங்கேயும் யாரும் ஜெயிக்க முடியாது. 100க்கு 100 கன்ஃபார்மாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.